ஒருவேளை இந்த வீடியோ சண்டேக்கு முன்னாடி உங்க கண்ணுல பட்டுருச்சு அப்படின்னா இந்த சண்டேவே கண்டிப்பா ட்ரை பண்ணிருங்க. டேஸ்ட் அப்படி இருக்கும். இன்ஸ்டால பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுல ஒரு சில சேஞ்சஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பீட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ண ரெசிபி தான் இது. சிக்கன் கோகனட் ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா? இது பண்றதுக்கு சரியா 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு திருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இதுதான் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா வந்துட்டு நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய்த்தூள் அரைச்சு வச்சிருப்போம் இல்லையா, அதுதான். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பேஸ்டா இல்லைன்னா இஞ்சியும் வெள்ளைப்பூடு முழுசா கூட சேர்த்துக்கலாம். லேசா தண்ணி சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு தேங்காய் நல்லா பேஸ்டாலாம் ஆகக்கூடாது. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். தேங்காய் இந்த மாதிரி கொரகொரன்னு தான் இருக்கணும். இந்த ஒரு மசாலா இந்த சிக்கனுக்கு செம்ம ஒரு பிளேவர் கொடுக்கும். மசாலால நிறைய தண்ணி சேர்த்துறாம இந்த மாதிரி கையை வச்சு உருட்டுற மாதிரி நல்லா திக்கா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி பண்றதுக்கு ஒரு அகலமான பேன் வச்சிருக்கேன். இதுல நான் இன்னைக்கு கோகனட் ஆயில் சேர்த்திருக்கேன். நீங்க நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எண்ணெயில நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் எண்ணெயில போட்டு வறுக்கணும்னு இல்ல, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிக்கனோட கலர் லேசா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா வெளியில எடுத்துருங்க. இப்ப அதே எண்ணெயில 2 பல்லாரி வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி லேசா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா இருந்தது இல்லையா, அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மசாலா அரைக்கும் போது சேர்த்த பவுடர்ஸ் எல்லாமே நம்ம பச்சையா தான் சேர்த்திருந்தோம் இல்லையா, அதோட பச்சை வாசம் எல்லாமே போகணும். அதனால எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சோ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்பப்ப கலந்து விட்டு அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலயே மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போயிடும். இந்த டைம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் வந்து நான் சேர்க்கிறேன். இது கெச்சப் கிடையாது, தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா அது. இதுக்கு பதிலா நல்ல பெரிய தக்காளியை நாங்க அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் இல்லைன்னா நம்ம லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மசாலால நம்ம வறுத்து வச்சிருந்த சிக்கன் அண்ட் கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி அடுத்து வேற எந்த வேலையுமே இல்ல. மசாலால சிக்கன் எல்லாமே கோட் ஆகி நல்லா சிக்கன் வெந்து வரணும். அவ்வளவுதான். தண்ணி சேர்க்க தேவையில்லை. மூடி போட்டு வச்சு அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி விடும் இல்லையா, அதுல இருந்தே சூப்பரா சிக்கன் வெந்து வந்துடும். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான். ஏன்னா சிக்கனை எண்ணெயிலயும் லைட்டா வறுத்து எடுத்திருக்கோம் அண்ட் மசாலாலையும் சேர்த்து வதக்கி இருக்கோன்றனால நல்லா தகன்னு சூப்பரா ஒரு 10 நிமிஷத்துலயே நமக்கு ரெடி ஆயிரும். இந்த சிக்கன் அந்த தேங்காய் பிளேவரோட செம்ம எம்மையா இருக்கும். ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் அண்ட் எல்லா வகையான டிஃபன் ஐட்டம் கூட சாப்பிடறதுக்குமே செம்மையா சூட் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.